ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங்ல வர பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வீடியோ நம்பர் 40ல நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் பார்க்க போறோம் கைஸ். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல ஒரு மினி மார்க் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ், நம்மளோட வெப்சைட் நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, அண்ட் இந்த இது பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஒரு மினி மார்க் அப்படின்னு சொன்னல, எனக்கு வந்து ஒரு ஃபுல் மார்க்கா தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா we have some கோர்சஸ் போயிட்டு இருக்கு கைஸ். ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் நாளையோட முடியுது. அது என்ன ஆஃபர் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, ஓவரால் நம்ம சைட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கொடுத்துருக்கிறேன் எல்லா கோர்சஸ்க்குமே. என்ன கூப்பன் கோட் யூஸ் பண்ணணும்னா PTC 1600. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஆப்ல 1600 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மொபைல் ஆப்ல வந்துட்டு என்ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. P2C 1600 எந்த கோர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. அதுல கொடுத்துருக்கிற பிரைஸை விட இன்னும் எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெப்சைட் நேம் எல்லாமே நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு டைரக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஓகே, அண்ட் நம்மளுடைய கோர்சஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த லைவ் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு SB கிளர்க் ஆனது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா you can get it for just 399 rupees. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் 140 rupeesக்கு நீங்க இந்த இண்டிவிஜுவல் செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே 140 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்மளுடைய பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்றதே நிறைய இருக்கு. கம்ப்ளீட்டா பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவும் 499 கிடையாது கைஸ். இதுல இருந்து இன்னும் ஒரு 20% உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399 rupeesக்கு இதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நைட்டோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும் கைஸ். ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? The question has 2 blanks. Each blanks indicate that something has been omitted. Choose the option that best fits the meaning of the sentence as a whole and mark it as your answer. That means அவங்க வந்து ஒரு close test or double filler அப்படின்னு சொல்லலாம். close test சரி, fill in the blanks எல்லாமே the meaning are same guys. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a glacier melt and become water. It does not have the dash to carry the large rocks which it leaves behind in the form of huge dash boulders. boulders அப்படிங்கிறது என்னதுன்னா ரொம்ப huge rock அப்படிங்கிற ஒரு மீனிங் தாங்க கைஸ். ஓகேங்களா, கற்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் boulders அப்படிங்கிறது. ஸோ ஒரு கிளேசியர் வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஆகுது. It does not have the dash to carry the லார்ஜ் ராக்ஸ். லார்ஜ் ராக்ஸை கேரி பண்றதுக்கு அதுகிட்ட என்ன இல்ல, ஒரு ஃபோர்ஸ் இல்ல அப்படிங்கிறது தானே கைஸ் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் இல்ல, சம்திங் லைக் தட். ஆர் ஆக்சில், இட் இஸ் நாட் ஹேவ் த ஆக்சிலரேஷன் டு கேரி த லார்ஜ் ராக்ஸ். அதுவும் வரலாம். பட் லெட் மீ செக். விச் இட் லீவ்ஸ் பிஹைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் huge dash boulders. huge layered boulders are rugged. rugged அப்படின்னா கரடு முரடான. layered அப்படிங்கறது ஒரு ராக்குக்கு போய் நீங்க லேயர்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண முடியுமா? ஸோ டெஃபினட்டா ஃபோர்ஸ் ரகட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதாவது ரெண்டு சென்டென்ஸ், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கூட இந்த இடத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபிட் ஆகலாம். பட் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ராக்கை நீங்க லேயர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரகட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஸோ this one is the correct answer please. அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாம். The immediate focus will be on identifying the possible locations of dash to the river beds and plug them on a war footing basis to avoid the flood dash on nearby habitations. Immediate focus will be on identifying the நம்மளோட immediate focus வந்து possible location of dash to the river beds and plug them on a war footing basis to avoid. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிவர் பெட் வந்து எங்கெங்கெல்லாம் என்டர் ஆகுமோ, ஸோ லொகேஷன்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ். ஸோ ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோசிஷன். ஸோ கண்டிப்பா ஒரு நவுன் தான் இந்த இடத்துல வரணும். ஸோ என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரொபோசிஷன், நவுன் தான். வேங்கிறது நவுன் தான். பிரீச், டிபார், மோட் எல்லாமே நம்ம நவுனா யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இது கரெக்டா வரும் அப்படி மீனிங் வைஸ் பார்க்கணும். பாசிபிள் லொகேஷன்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் டு த ரிவர் போர்டு கரெக்டா, அதாவது எங்க என்டர் ஆகுமோ, ஸோ அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. லொகேஷன்ஸ் ஆஃப் வே டு த ரிவர் போர்ட் போற வேன்னு நம்ம சொல்ல முடியாது, என்டர் ஆகுற இடம் அப்படிங்கறது இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். ஸோ வே கரெக்டா கண்டிப்பா வராது. பிரீச் நோ,
locations of breach to the river beds. No, breach அப்படிங்கறது அரிச்சிட்டு போறது, not that meaning. Debar, no. Mode, no guys. So kandipa entrance to the river beds and plug them on a war footing basis to avoid the flood relief on nearby habitations, to avoid the flood relief on nearby flood relief or flood impact, to avoid the flood impact on nearby habitations அப்படிங்கிறது so immediately focus on possible locations of breach to the no gaze. So obviously பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, the immediate focus will be on identifying the possible locations of entrance to the river bed and plug them on war footing basis to avoid the flood relief on nearby habitations. Okay, அடுத்த question guys. Okay, just a minute. Okay, when the beneficiary submit the check for dash, the details are compared with those provided to the bank through a special dash called positive pay அப்படின்றது. ஒரு பெனிஃபிஷியரி வந்து ஒரு செக்கை சப்மிட் பண்றாங்க. செக்கை ஜென்ரலா எதுக்கு நீங்க சப்மிட் பண்ணீங்க? உங்களுக்கு கேஷ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. கரெக்டா? என்ஹான்ஸ்மெண்ட், என்க்ரோச்மெண்ட், என்கேஷ்மெண்ட், இந்த இடத்துல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோசிஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு நவுண்டா வரும். என்கேஷ் அப்படிங்கிறத விட ஃபார் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். பட் anyway, let me check. Deals are compared with those provided to the bank through a special feature called positive way. So obviously this one is the correct answer guys. And the term அப்படிங்கறதா ரொம்ப important. அடுத்தது, as students and teachers together try to dash to the sudden shift to, okay, e-learning from traditional classroom setting owing to the pandemic, underperforming students might bear the biggest burden of this. ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2+ ஒரு V1 ஃபார்ம் verb தான் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டுகெதர் ட்ரை டு கன்ஃபைன் டு திஸ் சடன் ஷிஃப்ட் வருமா, டு ரிலேட் டு திஸ், டு அடாப்ட் டு திஸ் சடன் ஷிஃப்ட் வருமா, ஆர் டு கன்வின்ஸ் ஆர் செக்யூர். ஸோ கன்வின்ஸ் செக்யூர் கண்டிப்பா வராது. டு கன்ஃபைன் அப்படின்னு வருமா? கன்ஃபைன் அப்படின்னா நம்மள ஒரு மாதிரி ஒருமுகப்படுத்துறது. ஆர் அடாப்ட் அப்படிங்கறத இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கரெக்டா வரணும் கைஸ். பட் டிரான்சிஷனும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். Owing to the pandemic, underperforming students might bear the biggest burden of this transition. So transition தான் ஒரு e-learning, ஒரு டிஜிட்டல் ட்ரை பண்ண. நானே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் யூஆர் லேர்னிங், ரைட்? யூஸ்வலா புக்ல அதுல படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ டிரான்சிஷன். ஸோ அடாப்ட் டிரான்சிஷன் அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் ஈச் சென்டென்ஸ் போல்ட் ஃப்ரேஸ் உடைய மீனிங் என்ன அப்படிங்கறத, இந்த ஃப்ரேஸ் உடைய மீனிங் இதை வந்து நீங்க எந்த மீனிங்கால சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மெயினா ஃப்ரேஸ் ஆர் இடியம் உடைய மீனிங் என்ன அப்படிங்கறதா இதோடைய இந்த கொஸ்டின். ஃபைன் கைஸ். India called on Sri Lanka to fulfill the aspirations of the island nation's Tamil minority. India called on அப்படின்னா requested அப்படிங்கறதா அதோடைய மீனிங் கைஸ். Call on அப்படின்னா requested. So requested is the answer guys. அடுத்தது, the great American tragedy happened when US bombs rained on Baghdad, glowing like malicious fireflies on TV screens. அது great American tragedy happened when US bombs rained on அப்படின்னா அந்த பாம்பை வந்து டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ டிராப்ட் அப்படின்னு, ரெயின்ட் ஆன் அப்படின்னா டிராப்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட், part of being a professional news hound is knowing when to stay out of the way and let events take their course. Part of being professional news hound is knowing when to stay out of the way அப்படின்னா ரொம்ப தூரமா, so distant அப்படிங்கிறது தான் இதுல கரெக்டா இருக்கும். when to stay out of the way அப்படின்னா ஒரு distant. okay, and let events take their course. okay guys, next, my intervention came in the nick of time and tested the very limit of his first fight brinkmanship அப்படின்னு இருக்க. nick of time அப்படின்னா அப்படியே அந்த ஃப்ளோவோட ஒரு டைமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது கைஸ், find the misspelled words. misspelled words இதுல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். humans have a tendency when circumstances are ambiguous. yes, this one is wrong. ambiguous.
ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ambiguous அப்படிங்கறதான் கரெக்ட். Humans have a tendency when circumstances are ambiguous to attribute the cause of another action to his own internal dispositions. Okay, which is spelling எல்லாமே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது and again this is also a misspelled word நம்ம கண்டுபிடிக்கணும் guys. Okay, one may அதாவது இந்த nevertheless or empathic. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கல்பிரிட். இந்த அதாவது ஏ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனா இதுல ஏதாவது வந்து நம்ம ராங்கா மிஸ்பெல்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒன் மே nevertheless be perfectly capable of feeling empathic anger when someone else is abused because as an observer one may be unaware of the complex and see the situation as a simple one involving culprit and victim அப்படின்னு இருக்கு. One may nevertheless be perfectly capable of feeling empathic கிடையாது guys, empathetic. ஓகேங்களா guys, empathetic அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும் guys. ஓகே, ஸோ empathetic அப்படிங்கிறது தான், empathic அப்படின்னு வராது, empathetic, சாரி empathetic, h வரும். ஓகே, empathetic அப்படின்னு வரும். Write it here, empathetic. ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் கேஸ். எம்பத்திக்னு வராது, எம்பத்தட்டிக். ஓகேங்களா? ஃபீலிங் எம்பத்தட்டிக் ஆங்கர். எம்பத்தட்டிக்னா என்னது கேஸ்? ஒருத்தவங்க மேல ரொம்ப இறக்கப்பட்ட ஒரு என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கோவப்படுறது, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரும். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல மிஸ்பெல்ட் வேர்ட் இருக்குன்னா பி பார்ட்ல இருக்கு. அடுத்தது கேஸ், art is not just an individualistic impulse that arises when the secret vision of the artist and the manifested அப்படின்னு இருக்கு. ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல and அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு. and அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ பின்னாடியும் அதே பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கணும். இது வந்து என்னவா இருக்கு? நவுனாக இருக்கு. அப்ப இந்த ஆண்டுக்கு பின்னாடி வரதும் என்னவா தான் இருக்கணும்? கண்டிப்பாகவே நவுனா தானே கைஸ் இருக்கணும். அப்போ இது மேனிஃபெஸ்டேட்டட் அப்படின்னு வரக்கூடாது, இட் ஷுட் பி எ நவுன் கைஸ். அப்ப என்ன வரணும்? மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வரணும். புரியுதுங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது இல்ல, அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டி அப்படிங்கறதா இதுல கரெக்ட் கைஸ், ஐ மீன் the misspelled word. அடுத்தது, education will give the women the sense of discrimination and judgment with which they can see through the appearances and the seductive tricks of men. Seductive அப்படிங்கிறது கிடையாது, sedative. ஓகேங்களா guys? Fine. Education will give the women the sense of discrimination. So everything is correct. So இந்த ஸ்பெல்லிங் மட்டும் ராங்கா இருக்கு. So sedative அப்படிங்கறதா மீனிங் வைஸும் கரெக்டா இருக்கும். So this one is the misspelled word guys. Next one பாத்தீங்கன்னா error spotting guys. If we read stories of people which have overcome serious disabilities, it is evident that their burning desire to succeed was their driving force அப்படின்னு இருக்கு. Fine. திரும்பி நம்ம ரீட் பண்ணுவோம். If we read stories of people which have, ஜெனரலா இந்த இடத்துல which அப்படிங்கிறது என்னதுன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம் guys. என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத குறிக்கிறது. அதுதான். முன்னாடி யார் இருக்கிறாங்க? பீப்புள் இருக்கிறாங்க. பீப்புளை நீங்க விச்ன்னு சொல்ல முடியுமா? நோ. பீப்புளை யூ ஷுட் மென்ஷன் இட் அஸ் ஹூ. யூ ஆர் மென்ஷனிங் த பீப்புள். ஸோ இஃப் ரீட் ஸ்டோரிஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் ஓவர்கம் அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். இப்ப எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்ல இருக்கு? செகண்ட் பார்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். India and Iran will continue to deep ties and carry on with bilateral projects including the Tri-Nation pipeline and multi-billion dollar gas deal அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்தியா அண்ட் ஈரான் வந்து அவங்களுடைய லைக் என்ன சொல்றது கைஸ், they'll continue to deep ties அப்படின்னு வரக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2+ ஒரு V1 ஃபார்மேட் தான் வரணும், ஒரு V1 ஃபார்மேட் verb வரணும். பட் will continue to deep அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங் வைஸாவே கரெக்டா வரல. deepen அப்படிங்கிற verb வந்தா, this is also a verb guys. ஓகேங்களா? சோ இந்த verb வந்தா தான் கரெக்டா இருக்கும் guys. ஓகேங்களா? டீப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமா அந்த மாதிரிங்கிறத விட இந்த இடத்துல பெர்ஃபெக்டா சூட் ஆகுற வேர்ட் வந்து டீப்பை விட deepen அப்படிங்கிற வேர்டு தான் கரெக்டா இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ a V1 ஃபார்ம் ஆஃப் verb தான். ஓகே, so India and Iran will continue to deepen ties and carry on with, இன்னும் deepen பண்ண கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. so something like that. so இந்த இடத்துல error அப்படிங்கிறதும் செகண்ட் பார்ட். அடுத்தது guys,
United Nation was established with an objective to ensure that there is no more major wars across the globe அப்படின்னு இருக்கு. Fine. United Nation was established with an objective to ensure that there is, இந்த இடத்துல பாருங்களேன், United Nations was established with an objective to ensure that there is அப்படின்னு வருமாக, is there, that there is அப்படின்னு வரக்கூடாது, that there are no more, there are no more major wars across. So thereக்கு அப்புறம் is வரக்கூடாது, are தான் வரணும். அப்போ எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்ல இருக்கு கைஸ்? ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகே.